வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சோழகம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணி அறிவிப்பு. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இந்தியாவின் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம். உங்கள் பொருளாதாரத்தை அழித்து விடுவோம் என்று அமெரிக்க எம்பி இந்தியாவிற்கு பகிரங்க மிரட்டல். இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளின் வர்த்தகம் மூலம் ரஷ்யா போரை நீடித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஜப்பான், இந்தோனேசியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரிகள் விதிக்கப்படும் என தெரிவிப்பு. ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்திய விமானம் தீ விபத்து. ஏர் இந்திய நிறுவன விமானங்கள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகுவது பயணிகளிடையே அச்சம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சோழங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள அறிவிப்பு தெரிவித்துள்ளார். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என பெரும் புகழ் ஏவிய தமிழ் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாட நமது திராவிட மாடல் அரசு 2021ஆம் ஆண்டு ஆணை பிறப்பித்தது. பின்னர் அவரது தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புகளையும் கடல் கடந்த வணிகத்தை தொடர்புகளையும் பறைசாற்றும் விதமாக அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அறிவித்து கடந்த ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டினார். மேலும் இது காண்போரை கவர்ந்திடும் வண்ணமாக எழுந்து வருகிறது. பின்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளில் அவர் உருவாக்கிய சோழகம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பெற்றது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்று தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற மக்களவையில் பீகார் எம்பிக்கள் 2 பேர் நாட்டின் தனிநபர் வருமான விவரங்களை கேள்விகளாக கேட்டிருந்தனர். இதற்கு மத்திய நிதித்துறை இணை மந்திரி பங்கஜ் சௌத்ரி நேற்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். மேலும் நாட்டின் தனிநபர் வருமானம் அதிகமுள்ள மாநிலமாக கர்நாடகம் திகழ்கிறது. பின்னர் 2024-25ஆம் ஆண்டு தனிநபர் வருமானம் ரூபாய் 2,04,605 இருந்தது. இந்த நிலையில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்தது. இது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மாபெரும் சாதனைகளை படித்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு. மேலும் சாதனை பட்டியலில் தமிழ்நாடு 1,96,309 ரூபாய் என்ற தனிநபர் வருமான குறியீட்டின் மூலம் மாநிலங்களுக்கிடையே 2வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் 2024-25ஆம் ஆண்டில் தேசிய சராசரி தனிநபர் வருமானம் 1.14 லட்சம் மட்டுமே. பின்னர் 2014-15 முதல் 2024-25 வரையிலான கடந்த 10 ஆண்டு தேசிய சராசரி வளர்ச்சி விகிதம் 57% மட்டுமே. ஆனால் அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சி விகிதமோ 83.3% ஆகும். மேலும் மக்கள் நலனை மையப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தில் மட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசு கவனம் செலுத்தியதால் இவை சாத்தியமானது. இதே உற்சாகத்தோடு 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்னும் வேகமாக பயணிப்போம் என்று தெரிவித்துள்ளார். உங்கள் பொருளாதாரத்தை அழித்து விடுவேன் என்று அமெரிக்க எம்பி இந்தியாவிற்கு பகிரங்க மிரட்டல் அளித்துள்ளார். உக்ரைன் மீது போர் நடத்தி வருவதால் ரஷ்யா மீது அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடை அமலில் உள்ளது. பின் இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு ரஷ்யா போரை நீடித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் ட்ரம்புடைய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள எம்பி லிட்சே கிரகாம் அமெரிக்கா செய்தி நிறுவனத்தை சந்தித்து சீனா, இந்தியா, பிரேசில் நாடுகள் மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போர் நீடிக்க அனுமதித்தால் உங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் அழித்து விடுவோம் என்று புதிய மிரட்டல் ஒன்றை அளித்துள்ளார். ஜப்பான், இந்தோனேசியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் ஜப்பான், இந்தோனேசியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் ஜப்பானில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 15% வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் அமெரிக்கா, இந்தோனேசியா இடையிலான கூடுதல் வரி விதிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் இந்தோனேசியாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு
19% வரி விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்திய விமானம் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் லண்டனில் கேட்விக் நகருக்கு புறப்பட்டது. பின்னர் விமானம் மேலே பறக்க தொடங்கிய 30 நொடிகளிலேயே விமான நிலையம் அருகிலிருந்த மருத்துவக் கல்லூரி கட்டிடம் மீது விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த தீ விபத்தில் விமானத்தில் மொத்தம் 260 பேர் பலியாகினர். இதில் விஸ்வாஸ் குமார், ரமேஷ் என்ற பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதையடுத்து ஏர் இந்திய நிறுவனத்தின் அனைத்து விமானங்களையும் ஆய்வு செய்யவும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று ஏர் இந்திய நிறுவன விமானம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான AI-315 ஏர்போர்ஸ் நியோ 321 ரக பயணிகள் விமானம் 100 பயனாளிகளுடன் ஹாங்காங்கில் இருந்து நேற்று மாலை டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தது. மேலும் பயணிகள் விமானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென விமானத்தின் வால்புறத்தில் உள்ள துணை மின் அலகு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு புகை வெளியேறியது. பின்னர் கணினி இயக்கம் மூலம் துணை மின் அலகு மூடப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு குழுவினர் தீயை அணைத்தனர். பின்னர் இது குறித்து ஏர் இந்திய விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீ விபத்தால் விமானத்தில் சில பாகங்கள் சேதமடைந்துள்ளன, ஆனால் பயணிகளுக்கும் பயனாளிகளுக்கும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் விபத்து குறித்து ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்னர் நடுவானில் இந்த விபத்து நேரிட்டிருந்தால் பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். ஏர் இந்திய நிறுவன விமானங்கள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகுவது பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடக்க விழா நகரமன்ற தலைவர் ஜலால் தலைமையில் நடைபெற்றது. நகரமன்ற துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகராட்சி ஆணையர் சோனியா அனைவரையும் வரவேற்றார். முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் பங்கேற்று பயனாளிகளுக்கும் குடும்ப அட்டைகளை வழங்கி பேசினார். அப்போது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு மக்களுக்கு தேவையான சிறப்பான திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 15ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி ஏறத்தாழ 1000வது முகாமாக வந்தவாசியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தெரிவித்தார். முகாமில் நகர திமுக செயலாளர் தயாளன், ஒன்றிய திமுக செயலாளர்கள் ராதா, பெருமாள், நகர்மன்ற உறுப்பினர் கிஷோர்குமார், அன்பரசு, நூர் முகமது, மகேந்திரன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செல்போனில் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தும் போது ஆபாசமாக பேசி வருவாய் ஈட்டி வரும் யூடியூபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணியினர் புதுக்கோட்டை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். செல்போனில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது ஆபாச படங்கள், வீடியோக்கள், இரட்டை அர்த்தம் உரையாடல்கள் வருவதை தடை செய்ய வேண்டும். ஆபாசமாக பேசி வருவாய் ஈட்டி வரும் யூடியூபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களின் ஐடியை முடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணியினர் ஊர்வலமாக சென்று புதுக்கோட்டை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். அப்போது 3 மாத காலத்திற்குள் ஆபாச ஐடிகளை தடை செய்யவில்லை என்றால் புதுக்கோட்டை மாவட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டுள்ளோம் என்று சோழிங்கநல்லூரில் மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சோழிங்கநல்லூரில் ஸ்மித் அர்பன் சர்வீஸ் என்ற தனியார் நிறுவனம் சார்பில் மண்டலம் 9 முதல் 15 வரை திடக்கழிவுகளை அகற்றும் பணிகளை பணியாளர்கள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 13 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக காம்பாக்டர் வாகனங்கள், ஸ்கிப்பிங் பெட்டிகள், லோடு வாகனங்கள், டிப்பர் லாரிகள், பீச் டிராக்டர்கள் மற்றும் ஓட்டுநர்கள், உதவியாளர் என
145 பயனாளிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை சென்னை பெருநகர் மாநகராட்சி மேயர் பிரியா பார்வையிட்டு அதனை கொடியசைத்து பயன்பாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அப்போது தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு கையுறை, காலணி, சீருடைகள், தொப்பி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்தன் ரமேஷ், 15வது வார்டு மண்டல குழு தலைவர் மதியழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநகராட்சி மேயர் பிரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மண்டலம் 9 முதல் 15 வரை தனியார் மூலம் மேற்கொள்ளும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்றும், மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டுள்ளோம் என்றும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியின் எடுத்து வரக்கூடிய வளர்ச்சி பணிகள் ஒவ்வொரு பணிகளாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முற்றிலுமாகவே இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி, பிற பகுதியிலிருந்து சென்னையில் வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், கல்வி செல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி நம்ம சென்னையில் வந்து அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதனாலே திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மண்டலம் 9 முதல் 15க்கு உட்பட்ட பகுதியில் பர்பேசர் சுமித் என்கிற தனியார் நிறுவனம் மூலமாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு அந்த பர்பேசர் சுமித் சார்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இன்றைக்கு பல்வேறு வகையான வாகனங்கள் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. அதில் பிஓவி வாகனங்கள் 82 வாகனங்களும். கெங்கவள்ளி அருகே ஏரியில் மண் கடத்திய 4 டிராக்டர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த சாத்தன்பாறை ஏரியில் அரசு அனுமதியின்றி மண் கடத்தப்படுவதாக வீரகனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதையடுத்து வீரகனூர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட கெங்கவள்ளி காவல்துறையினர் அப்பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது டிராக்டர்களில் உரிய அனுமதியின்றி மண் கடத்தி கொண்டிருந்தவர்கள் காவல்துறையினரை கண்டதும் டிராக்டரை வேகமாக ஓட்டிச் சென்றனர். உடனே காவல்துறையினர் 4 டிராக்டர்களையும் மடக்கி பிடித்தனர். மேலும் டிராக்டர்களை பறிமுதல் செய்து கெங்கவள்ளி காவல் நிலையத்திற்கும் கொண்டு சென்று விசாரணை செய்ததில் பதிவு எண் இல்லாத 2 டிராக்டர்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் நடத்திய விசாரணையில் சாத்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த பழனிமுத்து, கந்தசாமி, பெரியசாமி, சிவக்குமார் ஆகியோர் மண் கடத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பூந்தமல்லி அடுத்த பருத்திப்பட்டி செயல்படும் தனியார் கல்லூரியில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லி அடுத்த பருத்திப்பட்டியில் செயல்படும் தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புற்றுநோய் விழிப்புணர்வை சார்ந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த கோபால் செட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளிடம் தன்னுடைய அனுபவத்தையும் தான் சார்ந்த துறையில் PhD பட்டம் பெற்றதையும் பகிர்ந்து கொண்டார். அப்போது புற்றுநோய் மற்றும் அதன் விளைவுகளையும் எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி மாணவிகள் ஆர்வமுடன் கேள்விகளை கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும் எவ்வாறு செயல்படுகின்றனர் என்பதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நாடகத்தின் மூலம் விளக்கினர். அப்போது இதயம், கல்லீரல், கணையம், மூச்சுக்குழல், கை, கால், மூளை போன்ற உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்தும், மற்ற உறுப்புகள் துணையில்லாமல் எந்த உறுப்புகளும் ஒரே சீரணியில் இயங்க முடியாது என்ற கருத்தையும் முன்வைத்து மாணவிகள் நடத்திய நாடகம் பல்வேறு மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழப்பாடி அருகே பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவியின் காட்சியின் மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் பகுதியில் ராஜ் என்பவரின் மகன் செந்தில்குமார் வசித்து வருகிறார். இவர் வாழப்பாடி அடுத்த துக்கியம்பாளையம் பெட்ரோல் பங்கில் கணக்காளராக வேலை பார்த்து வருகிறார். நேற்று முன்தினம் வழக்கம் போல் இரவு தனது இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் பங்கில் நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவில் 2 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் பங்கின் பின்புறமாக வந்து முகத்தில் கர்ச்சீப் கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை தள்ளி செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
இது தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபரை தேடி வருகின்றனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள தனியார் ஓட்டலில் குழந்தையை கொன்று தந்தையும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சென்னை ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நேற்று இரவு ஐனாவரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தனது 7 வயது குழந்தையுடன் அறை எடுத்து தங்கியுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் இதுகுறித்து காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிமலை காவல் நிலைய போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது 7 வயது குழந்தை கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளது. பின்னர் சதீஷ்குமார் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனடியாக சதீஷ்குமாரை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விசாரணையில் ஐனாவரத்தைச் சேர்ந்த தந்தை மகள் சதீஷ்குமார் ஸ்டேபீஸ் ரோஸ் என தெரிய வந்தது. மேலும் குழந்தை வளர்ப்பது கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் மன உளைச்சலுக்கு உண்டான சதீஷ்குமார் குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை முயற்சி ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஓய்வூதியம் அமல்படுத்த வேண்டும், ஓய்வூதியம் முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஈம சடங்கு படி மருத்துவம், மருத்துவ காப்பீடு படி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பின்னர் 100க்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் தலையில் கருப்பு துணி கட்டி முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கம் புகழ்பெற்ற இளங்கிலியம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆடி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நந்தி பெருமானுக்கு பால், தேன், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேக அலங்காரம் செய்தனர். நந்தியம் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவிலில் உட்பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் உள்ளூர் வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சோழகம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணி அறிவிப்பு. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இந்தியாவின் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம். உங்கள் பொருளாதாரத்தை அழித்து விடுவோம் என்று அமெரிக்க எம்பி இந்தியாவிற்கு பகிரங்க மிரட்டல். இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளின் வர்த்தகம் மூலம் ரஷ்யா போரை நீடித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஜப்பான், இந்தோனேசியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரிகள் விதிக்கப்படும் என தெரிவிப்பு. ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்திய விமானம் தீ விபத்து. ஏர் இந்திய நிறுவன விமானங்கள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகுவது பயணிகளிடையே அச்சம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.